இந்த யூனிவர்ஸோட எல்லாத்தரும் சக்தி வாய்ந்த நம்பர் தான் 369 369. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொல்லலை, இந்த உலகத்தோட சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா அவர்கள் சொன்னது. அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு மேஜிக்கல் நம்பர்னு சொல்கிறாரு. இந்த உலகத்திலேயே, இந்த யூனிவர்ஸ்லேயே எல்லாத்தரும் சக்தி வாய்ந்த நம்பர்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கான பல ஆதாரமும் அவருக்கு தந்திருக்காரு. அவரை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பரை நிறையா பேர் யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க வாழ்க்கையில். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தேடினப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு தெரிய வந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக இந்த நம்பரை அவங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறப்ப நிறைய மேஜிக்கல் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் தேவையான அவங்க ஜாபு, வீடு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்குது. அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த நம்பரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட சேர்த்து உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு தேவையான வீடு, வண்டி, உங்களோட கனவு நிறைவேறும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இந்த டெக்னிக்கை பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த டெக்னிக்கை சரியாக பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நடக்க மாட்டுது. நிறைய பேருக்கு நல்லபடியாக நடக்குது, ஏன்னா அவங்க சரியாக பண்ணுறாங்க. அதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாத வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் விசிட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப என் மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சப்ஸ்கிரைப் என்னோடய சேனலில் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் லைஃப்க்கு தேவையான ரொம்ப நல்ல வீடியோஸ் நான் கொண்டு வருவேன். முக்கியமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் நிறையா கொண்டு வருவேன். நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் அதை நான் தீர்த்து வச்சுருவேன். அதனால என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணுன்னா 369 காலையில் நம்ம 3 தடவை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கோலை எழுதணும். ஒரே ஒரு கோலை தான் எழுதணும், 2-3 கோலை எழுதக்கூடாது. ஏன்னா 2-3 கோலை நம்ம ஒரே அடியாக ட்ரை பண்ணுறப்ப அது ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அந்த கோல் நடக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஒரே கோலை நீங்கள் எழுதுனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும், அது நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? கிறிஸ்டல் கிளியராக ஒரே கோலை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அந்த கோலை தெளிவாக முடிவு பண்ணுங்கள். எப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னா அதை எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் நான். எனக்கு என்னோட ட்ரீம் ஜாப் கிடச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ யூனிவர்ஸ்னு எழுதுங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு, இப்போ அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்படின்னு நீங்கள் எழுதுகிறப்ப அது உங்களுக்கு உண்மையாலுமே கிடச்சிரும். ஓகேவா? இதை எப்படி காலையில் ஒரு 3 தடவை எழுதணும். ஓகேவா? மத்தியானம் 6 தடவை எழுதணும். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9 தடவை எழுதணும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9 தடவை எழுதணும். காலையில் 3 தடவை, மத்தியானம் 6 தடவை, நைட்டு 9 தடவை, இதுமாரி எழுதணும். ஓகேவா? இதுமாரி எத்தனை நாள் எழுதணுன்னா, நீங்கள் 3 நாள் எழுதலாம், 6 நாள் எழுதலாம், 9 நாள் எழுதலாம், 21 நாள் எழுதலாம். இது நீங்கள் டிசைட் பண்ணிங்க எத்தனை நாள் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு. இதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் 3 நாள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சலிப்புத்தன்மை இல்லாத நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? சில பேருக்கு அது ரெகுலராக நிறைய நாள் எழுதுகிறப்போ ஒரு சலிப்புத்தன்மை வருது, அந்த ஃபீலிங்கோடு எழுத மாட்டுறாங்க. இது நீங்கள் எழுதுகிறப்ப முக்கியம், எல்லாத்துக்கும் முக்கியம் அந்த ஃபீலிங் இருக்கணும். இப்போ அந்த ஒரு கார் உங்களுக்கு வேணும், அந்த கார் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அந்த ஃபீலிங்கோடு எழுதணும். எனக்கு பிடிச்ச கார் எனக்கு கிடச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி யூனிவர்ஸ், தேங்க்யூன்னு எழுதணும். அந்த கார் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதணும். அந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி எழுதணும். உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில், இப்போ 1 லட்ச ரூபா உங்களுக்கு வேணும்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி எழுதணும். எனக்கு 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி, அந்த சந்தோஷத்தோடு எழுதணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சந்தோஷத்தோடு உங்களால் எத்தனை நாள் எழுத முடியுமோ அத்தனை நாள் எழுதுங்க. என்றைக்கு உங்களுக்கு நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே வருது, சலிப்புத்தன்மை உங்களுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேவா? அதனால் உங்களுக்கு 3 நாள் எழுத முடியும்னா 3 நாள் எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க. இல்லை எனக்கு சலிப்புத்தன்மையே வராது, நான் எப்பயுமே சந்தோஷத்தோடு எழுத முடியும்னா நீங்கள் 21 நாள் கூட எழுதலாம், 9 நாள் கூட எழுதலாம். இதில் நீங்கள் டிசைட் பண்ணிங்க எத்தனை நாள் எழுத போகிறீங்கன்னு. எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை நாள் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் 3 நாள் எழுதினாலும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், 100% ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும். 21 நாள் எழுதினாலும் நல்லபடியாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதை பற்றி எந்த டவுட் இல்லை. மெயின் முக்கியம் அந்த ஃபீலிங்கோடு எழுதணும், சந்தோஷத்தோடு எழுதணும். சலிப்பு தன்மையோட, நெகட்டிவிட்டியோட,
நம்பிக்கை இல்லாதெல்லாம் எழுதக்கூடாது, அது நடக்காது. நம்பிக்கையோடு எழுதணும். ஓகேவா? நீங்கள் எத்தனை நாள் எழுத போகிறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா? இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ் நான் கொண்டு வருவேன். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை யாருக்கு இதுமாரி டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண வேணாம். மற்றபடி என்ன, அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் விடைபெறுகிறேன். நன்றி.